அத்தியாயம் 5. இலக்கிய காட்சிகள். ரகசிய சிறை. வஞ்சி காவலர் ரத்தின கொள்ளன் இல்லத்தை வளைத்துக் கொண்ட செய்தியை கேட்ட வஞ்சி நகர் செல்வியின் அஞ்சன விழிகளில் அச்சத்தின் சாயை ஒரு வினாடி படர்ந்ததென்றாலும் அடுத்த வினாடி அது மறைந்து பெரும் வியப்பு அவள் வதனத்தை ஆட்கொண்டது. காவலர் சூழ்ந்துவிட்ட கதையை ரத்தின கொள்ளன் ரத்தின சுருக்கமாக அது ஏதோ நடக்க வேண்டிய விஷயம் போல் சர்வ சாதாரணமாக தெரிவித்ததையும், அந்த செய்தியை கேட்ட புது மனிதரோ தன்னை துணிகரமாக தூக்கி கொள்ளர் இல்லத்துக்கு அனுப்பி வைத்த இளைய முரடனோ அணுவளவும் கவலைப்படாததையும், போதா குறைக்க அவன் அரைக்கதவையும் தாளிட்டு விட்டு திரும்பியதையும் கண்ட அரசகுமாரி வியப்பின் உச்ச நிலையை அடைந்தாள். கதவை தட்டி அதை உடைத்து விடுவதாக மிரட்டியவன் குரலை கேட்டதும் அரசகுமாரி சிறிது கவலைக்கும் உள்ளாகி மிரண்ட பார்வையை அறையில் இருந்து மற்ற மூவர் மீதும் செலுத்தியதன்றி கதவை தட்டுவது இளையவேல் என்றும் அறிவித்தாள். அந்த அறிவிப்பை ஏற்கும் நிலையிலோ அதை பற்றி ஆராயும் மனப்பான்மையிலோ இல்லாத மற்ற மூவரில் இதயகுமாரன் மிக துரிதமாக இயங்கினான். அச்சுதரே, உங்கள் அடுத்த அறைக்கு வழி எது என்று வினவினான். பதிலுக்கு ரத்தின கொள்ளர் சுவரில் ஒரு வாளுக்கு பிடி போலவும் வேங்கையின் கண் போலவும் பதிக்க பெற்றிருந்த ரத்தின கூட்டத்தை சுட்டி காட்டினார். அதன் மர்மத்தை அவர் பார்வையில் இருந்தே புரிந்து கொண்ட இதயகுமாரன், அரசகுமாரி இப்படி வாருங்கள் என்று தன்னை பின்பற்றி வரும்படி அரசகுமாரிக்கு சைகை காட்டி 2 எட்டில் அந்த வேங்கை பிடியை அடைந்து இடது கையில் தந்த சிலையை பிடித்த வண்ணம் ரத்தின கற்கள் 5 மீதும் தனது வலது கை 5 விரல்களையும் வைத்து அழுத்த சுவர் நகர்ந்தது. ஒருவர் செல்ல இடம் கொடுக்கவே அதற்குள் சென்ற இதயகுமாரன் அரசகுமாரியையும் துரிதமாக வரும்படி ஜாடை காட்டினான். அவன் சொல்வதை தான் ஏன் பின்பற்ற வேண்டும் என்ற நினைப்பு உள்ளத்தை எழுந்தாலும் அதை அடக்கிக் கொண்ட அரசகுமாரி இதயகுமாரனை பின்பற்றவே செய்தாள். சுவர் அளித்த சிறு இடைவெளி வழிக்குள் அவள் நுழைந்ததும் அந்த சுவர் தானாக மூடிக்கொள்ளவே அத்தனை காலையிலும் சுவருக்கு அடுத்த இடத்தில் இருளே அடித்து கிடந்ததையும், அந்த இருளை அகற்ற எதிர்ச்சுவரில் பொருத்தப்பட்டிருந்த சிறு தங்க அகலின் சுடரளித்த வெளிச்சமும் மிகவும் சொல்பமாகவே இருந்ததையும் கண்ட அரசகுமாரி அந்த இல்லத்தின் அமைப்பையும் மர்மங்களையும் கண்டு பெரும் வியப்புக்குள்ளானாள். ரத்தின வாணிபத்தில் தமிழுலகம் புகழும் ரத்தின கொள்ளனான அச்சுதன் இப்படி ஒரு மர்ம மாளிகையை சிருஷ்டித்திருப்பான் என்பதை அரசகுமாரி அன்றளவும் அறிந்திராததால் அந்த இல்லத்தில் ரத்தினத்தை தவிர பெரும் அரசியல் வியாபாரமும் நடப்பதை புரிந்து கொண்டாள். அத்துணையிலும் ஒரு விஷயம் மட்டும் புரியவில்லை அவளுக்கு. யாரும் அனுமதியின்றி புக அஞ்சும் வஞ்சி மாநகரில் புகுந்ததன்றி ரத்தின கொள்ளன் வீட்டு மர்மத்தையும் இதயகுமாரன் எப்படி புரிந்து கொண்டான் என்பதை எண்ணி பார்த்து விடை கிடைக்காததால் திணறிய அவளை மேலும் திணற வைக்கும் நடவடிக்கைகளில் மிக துரிதமாக இறங்கிய அந்த சோழ நாட்டு வாலிபன் அந்த குறுகிய இடை வீட்டின் இரு சுவர்களையும் ஒரு வினாடியை பார்த்ததும் புரிந்து கொண்டதற்கு அடையாளமாக தலையை அசைத்துவிட்டு எதிரே இருந்த தங்க அகல் விளக்கை சிறிது பக்கவாட்டில் நகர்த்த அந்த சுவரும் இடம் கொடுத்து கீழே இறங்கியோடும் படிகளை காட்டியதும் அரசகுமாரியின் கையை பிடித்து அழைத்துக் கொண்டு அவற்றில் இறங்க முற்பட்டான். முதல் படியில் இருவரும் காலை வைத்ததுமே படிகளுக்கு மேலிருந்த சுவர் பழையபடி மூடிக்கொண்டதாலும் படிகளும் மிக குறுகலாயிருந்ததாலும் அரசகுமாரியின் உடல் இதயகுமாரன் மீது லேசாக உராயவே சிறிது சலனப்பட்ட அந்த வாலிபன், அரசகுமாரி, நான் முன்னால் இறங்கிச் செல்கிறேன், நீங்கள் என்னை தொடர்ந்து வாருங்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்த படியில் காலை வைத்து இறங்கினான். ஆனால் அரசகுமாரி அவனை தொடராமல் முதல் படியிலேயே நின்றாள். அந்த படிகள் இறங்கியோடிய இடம் முந்தைய இடை வீட்டை போல இருளடித்து இல்லை. எங்கிருந்தோ அதில் சிறு வெளிச்சம் அடித்துக் கொண்டிருந்தது. ஓரிரு சூரிய கிரணங்கள் கூட பக்கத்து சுவரொன்றில் 2 அடிக்கு அப்பால் பாய்ந்து 2 ஒளிவட்டங்களை அமைத்திருந்தது. அந்த ஒளி திட்டுகளையும் கவனித்து கீழே இறங்கிய வாலிபனையும் கவனித்த அரசகுமாரி, இந்த இடத்திலிருந்து 1 அடி கூட நான் நகரமாட்டேன் என்று கூறினாள் உறுதி நிரம்பிய குரலில். 2 அடிகளே இறங்கியிருந்த இதயகுமாரன் இதை கேட்டதும் சட்டென்று அவளை நோக்கி திரும்பினான். அப்படி அவன் திரும்பியதால் வெளியில் இருந்து வந்த சூரிய கிரகணங்களில் ஒன்றை அவன் முகம் மறைத்ததன் விளைவாக அதன் சக்கிரவட்ட ஒளி அவன் முகத்தில் விழுந்து அந்த வீர முகத்துக்கு பன்மடங்கு அதிக சோபையை அளித்தது. அப்படி சூரிய கிரகண வட்டத்துள் தேவ புருஷனை போல் காட்சியளித்த சோழ நாட்டு வாலிபன் கண்களில் விஷமம் சிறிது துளிர்விட்டது. இதழ்களிலும் விஷமம் கலந்த புன்னகை விரிந்தது. இந்த இடத்தில் இருந்து கொண்டு என்ன செய்ய போகிறீர்கள் அரசகுமாரி என்று வினவினான். அந்த சொற்களிலும் விஷமம் ஒளி ஊடுருவ அவன் கண்களில் பளிச்சிட்ட விஷமச்சாயை, இதழ்களில் விரிந்த விஷம பொன்முறுவல் இரண்டையும் கவனிக்கவே செய்தாள் அரசகுமாரி. அவன் குரலில் ஒலித்த துஷ்டத்தனம் கூட அவள் செவிகளிலிருந்து தப்பவில்லை. இத்தனையிலும் லட்சியம் செய்யாத அரசகுமாரி கேட்டாள்,
என்ன செய்ய போகிறேன் என்பதை பற்றி உங்களுக்கு என்ன கவலை என்று. கவலை இல்லாமலா உங்களை ரத்தின கொள்ளன் இல்லம் அனுப்பினேன்? கவலை இல்லாமலா உங்களை மேலறையிலிருந்து இந்த இடத்துக்கு அழைத்து வந்தேன் என்று வினவினான் இதயகுமாரன். அவன் சொற்களை கேட்ட அரசகுமாரிக்கு அவன் மீது சீற்றம் கொள்வதா நகைப்பதா என்பது புரியவில்லை. நீங்கள் கொண்டது என் மீது கவலையா, கதவை இடித்த காவலரை பற்றி அச்சமா என்று வினவினாள் அரசகுமாரி இகழ்ச்சியுடன். அவள் சொற்களால் அவன் சீற்றம் அடைவான் என்று அரசகுமாரி எண்ணி இருந்ததால் அவள் ஏமாந்தே போனாள். இதயகுமாரன் முகத்தில் வருத்தத்தின் சாயையே படர்ந்தது. அரசகுமாரி, இதயகுமாரனுக்கும் அச்சத்துக்கும் சம்பந்தமில்லை என்பதை இதுவரை நடந்த நிகழ்ச்சிகளே நிரூபித்திருக்கும் உங்களுக்கு ஆபத்து இல்லை என்று நிச்சயமாயிருந்தால் நான் ரத்தன கொள்ளரின் பட்டறையை விட்டு அசைந்திருக்க மாட்டேன், அரை கதவை அடைத்திருக்கவும் மாட்டேன் என்று திட்டமாக சொன்ன அவன் குரலிலும் சிறிதளவு வருத்தம் முடித்தது. எனக்கா ஆபத்தா? என் வீரர்கள் வந்தால் எனக்கு என்ன ஆபத்து என்று வினவினாள் அரசகுமாரி. உங்களை என்னிடமிருந்து பிரித்து அழைத்து சென்றிருப்பார்கள் என்று சுட்டிக்காட்டினான் இதயகுமாரன். அது ஆபத்தா? வியப்பு மிதமின்றி ஒலித்தது அரசகுமாரியின் சொற்களில். ஆம், மிக திட்டமாக வந்தது இதயகுமாரன் பதில். ஏன்? உங்களை எதற்காக இங்கு அனுப்பினேனோ அந்த உண்மையை அப்புறம் அறிய வழி இருக்காது. எதற்காக அனுப்பினீர்கள் என்னை இங்கு? ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், உங்கள் பிறப்பின் மர்மத்தை அறிவதற்கு என்று. என் பிறப்பில் என்ன மர்மம் இருக்க முடியும்? அது சீக்கிரம் தெரியும். எப்பொழுது? ரத்தின கொள்ளரும் நீங்கள் சற்று முன்பு சந்தித்த அந்த மனிதரும் மீண்டும் உங்களை நிதானமாக சந்திக்கும் போது. எப்பொழுது சந்திப்பார்கள்? வெகு விரைவில் என்று கூறிய இதயகுமாரன் பாருங்கள் அரசகுமாரி என்று அழைக்கவும் செய்தான். அப்பொழுதும் அரசகுமாரி அசையவில்லை. ஆரம்பத்திலிருந்து நீங்கள் என்னிடம் பொய் சொல்லி இருக்கிறீர்கள் என்றாள் கோபத்துடன். இதயகுமாரன் கண்களில் துன்பச்சாயை படர்ந்தது. என் வாயில் பொய் வராத அரசகுமாரி என்றான். இந்த ஊருக்கு நீங்கள் புதியவர் என்றீர்கள் என்று சுட்டிக்காட்டினாள் அரசகுமாரி. உண்மை அரசகுமாரி. அப்படியானால் கோட்டை வாயிலில் இருந்து 3வது தெருவில் ரத்தின கொள்ளர் இல்லம் இருப்பது எப்படி தெரியும் உங்களுக்கு? இலக்கியம் படித்திருக்கிறேன். அதனால் நகர அமைப்பு தெரியும். வஞ்சி மாநகர் பழைய நகரங்களில் ஒன்று. தமிழகத்தின் பழைய நகரங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே அமைப்பு உள்ளவை. பட்டினப்பாலை, சிலப்பதிகாரம், மணிமேகலை ஆகிய பல நூல்களிலும் நமது நகரங்களின் அமைப்பு கூறப்பட்டிருக்கிறது. எதற்கும் ஒரு அகழி, கோட்டை, கோட்டையை சூழ்ந்துள்ள புறச்சேரியில் அரண்காவலர், படைக்குடியிருப்புகள், அந்நிய அரசர் தங்கும் மாளிகைகள், கோட்டை வாயிலை அடுத்த தெருவில் நகர்காவலர் வீதி, அடுத்து மீன் வளைஞர், உப்பு வணிகர் முதலியோர் உறையும் வீதி, 3வது வீதியில் மங்களம் செய்வோர், செம்பு கொட்டிகள், வெண்கல கண்ணார், பொற்கொள்ளர், ரத்தின பணியாளர், நகர நடுவே அரசரின் அரண்மனை. இப்படித்தான் நமது நகரங்களின் முக்கால்வாசி அமைப்பு. காலம் இவற்றில் சிலவற்றை அழித்து விட்டாலும் பொதுவாக சங்ககால அமைப்பு பெருநகரங்களில் மாறவில்லை. தவிர ரத்தின கொள்ளர் புகழ் சேர நாட்டில் மட்டுமல்ல தமிழகம் எங்கும் பரவி கிடக்கிறது என்று விளக்கிய இதயகுமாரன். அரசகுமாரி, நாம் இங்கு நின்று கொண்டே பேசுவதில் பொருளில்லை, வாருங்கள், இந்த படி எங்கு கொண்டு போய் விடுகிறது பார்ப்போம் என்று கூறிவிட்டு திரும்பி படிகளில் இறங்கினான். அவன் விளக்கத்தை கேட்ட அரசகுமாரி உணர்ச்சி பொங்க நின்றாள் சில வினாடிகள். பிறகு பேசாமல் படிகளில் இறங்கி நடந்தாள். சுமார் 20 படிகள் இறங்கியதும் எதிரே தெரிந்த ஒரு கதவின் புலிப்பிடியை இதயகுமாரன் திருகவே அந்த கதவு பிரம்மாண்டமாக ஒரு அறைக்குள் திறந்தது. அந்த அறையை கண்ட இதயகுமாரன் மட்டுமின்றி அரசகுமாரி கூட சொல்லொன்னா பிரமிப்பை அடைந்தாள். ரத்தின கொள்ளன் பட்டறை அறையை விட 2 மடங்கு பெரிதாயிருந்த அந்த அறையின் அமைப்பும் வேலைப்பாடும் சுவரின் சித்திரங்களும் பன்மடங்கு அதிக பிரமிப்பை அளித்தன. சுவர்களில் சிலப்பதிகார கட்டங்களும் மணிமேகலை காட்சிகளும் தத்ரூபமாக தீட்டப்பட்டிருந்தன. ஒரு புறம் மாலை வீசிய மாதவியின் காமக் கண்கள், இன்னொரு புறம் கற்பின் அக்னியை அள்ளிச் சொரிந்த கண்ணகியின் சீரிய விழிகள், இன்னொரு புறம் மணிமேகலையின் சாந்தம் ததும்பும் அனுதாபம் சொட்டும் கண்கள் அவர்களை நோக்கின. ஒரு சுவரின் ஓரத்தில் இளங்கோ எழுத்தாணி பிடித்து சிலப்பதிகார காவியத்தை தீட்டிக் கொண்டிருந்தார். இன்னொரு சுவரின் ஓரத்தில் வள்ளுவரே உட்கார்ந்திருந்தார். காவியமும் ஓவியமும் இணைந்து கலைச்சோலையாக விளங்கிய அந்த பிரம்மாண்ட அறையை பார்த்து பிரமித்து பல வினாடிகள் நின்ற இதயகுமாரன் அரசகுமாரி என்று அழைத்தான். அரசகுமாரி பதில் கூறவில்லை. அவள் கனவுலகத்தில் இருந்தாள். சில வினாடிகள் கழித்தே கேட்டாள், என்னை அழைத்தீர்களா என்று. ஆம் அரசகுமாரி, இந்த அறையை நீங்கள் இதற்கு முன்பு பார்த்திருக்கிறீர்களா என்று வினவினான் இதயகுமார். இல்லை என்றாள் அரசகுமாரி. உள்ளத்தை அள்ளுகிறது என்றான் இதயகுமாரன்.
அதை ஆமோதிக்கும் வகையில் தலையசைத்தாள் அரசகுமாரி. இதை வரைந்த ஓவியன் யார் தெரியுமா என்று இதயகுமாரன் கேட்டான். தெரியாது என்றாள் அரசகுமாரி. அத்துடன் இதை வரைந்தவன் இப்பொழுது இருக்கிறானோ இல்லையோ என்றும் கூறினாள். இருக்கிறான் என்ற ஒளி அந்த அறையின் ஒரு மூலையிலிருந்து வந்ததும் இருவரும் சட்டென்று அந்த திசையை நோக்கி திரும்பினார்கள். அந்த மூலையில் சுவரில் சாய்ந்த வண்ணம் கூணனான ஒரு வயோதிகன் நின்றிருந்தான். அவன் தலை பூராவும் நரைத்திருந்தாலும் கண்கள் மட்டும் மிக தீட்சண்யமாக ஒளிவிட்டன. ஒரு வினாடி அவர்கள் இருவரையும் மாறி மாறி பார்த்த அந்த மனிதன் தனது பக்கத்தில் ஓவியத்தோடு ஓவியமாக தெரிந்த ஒரு சிறிய கதவை திறந்துவிட்டு, அறைக்குள் செல்லுங்கள், ஆனால் அங்குள்ள எதையும் தொட வேண்டாம் என்று கூறினான். இதயகுமாரன் அந்த மனிதனை அணுகி ஏற இறங்க பார்த்தான். பிறகு அரசகுமாரியை நோக்கி, சரி வாருங்கள் அரசகுமாரி என்று அரசகுமாரியையும் அழைத்துக் கொண்டு அந்த அறைக்குள் நுழைந்தான். அடுத்த வினாடி அந்த அறைக்கதவு டக் என்று மூடப்பட்டது. வெறி பிடித்த பெருஞ்சிரிப்பு ஒன்று மூடப்பட்ட கதவுக்கு வெளியே கேட்டது. இதயகுமாரன் கனவேகத்தில் திரும்பி கதவின் பிடியை பிடித்து இழுத்தான். கதவு திறக்கவில்லை. தானும் அரசகுமாரியும் அந்த அறையில் சிறைப்பட்டு விட்டதை உணர்ந்தான். அதனால் சினத்தின் வசப்பட்ட இதயகுமாரன் இடது கையில் இருந்த தந்த சிலையை அரசகுமாரியிடம் கொடுத்துவிட்டு கதவை உடைத்துவிட தனது கையில் இருந்த வாளை உருவிக்கொண்டு காலையும் உயர்த்தினான். இருங்கள், இப்படி பாருங்கள் என்ற அரசகுமாரியின் அச்சம் கலந்த குரல் அவனை திரும்ப வைத்தது. அரசகுமாரி அந்த அறையின் மூலையை சுட்டிக்காட்டினாள். அந்த மூலையை கண்ட இதயகுமாரன் கண்களில் விவரிக்க இயலாத பிரேமை விரிந்தது. அதிர்ச்சி மிகுந்த உணர்ச்சியின் விளைவாக நின்ற இடத்தில் சிலையென நின்று விட்டான். பக்கத்தில் நின்றிருந்த அரசகுமாரியின் கை ஆதரவை தேடி அவன் கையை இறுக பிடித்துக் கொண்டது. அதை பிடித்த கை லேசாக நடுங்கவும் செய்தது. அத்தியாயம் 5 நிறைவுற்றது. நன்றி, வணக்கம்.